Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கிரியாஸின் ஏசி மேளா, அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ். இவங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு பல திட்டங்களுக்கு அந்த வார்த்தையை சேர்த்துருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ வெற்றி அப்படின்னு பேர் வச்சது தப்புன்னு சொல்றீங்களா? அப்படி நான் சொல்லலையே, இந்த வார்த்தையை வாயிலிருந்து வரலையே. கொஞ்சம் பொருந்தாம இருக்கு, எரிச்சல் வர்ற வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏற்கனவே ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் கொடுத்த திட்டம் தான், வேற பெயர் மாற்றி தான் பண்ண. ஏன்னா அதுக்காக எல்லாமே புதுசாலாம் பண்ண முடியாது. சில விஷயங்களுக்கு வெற்றிங்கிற வார்த்தை பொறுத்து தப்பு இல்லை, இருந்துட்டு போட்டுமே. மடிக்கணினி கூட எனக்கு சொல்லி பார்த்தேன், எனக்கு சொல்லும் போதே ஒட்டாத அளவுக்கு சில திட்டங்கள்ல சார் அதிகமாக பார்த்தா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் ஆச்சரியம் இல்லையே, அவருடைய வாக்கு வங்கின்னு அவர் நம்புறாருல, நிஜமோ தானே, பெண்கள் தானே அவருக்கு அதிகமாக வாக்களிச்சது. ஒரு திட்டங்கள்லையும் துறை வாரியாக ஆய்வு கூட்டங்கள் நடந்து, முதலமைச்சர் நடத்தின ஆலோசனை கூட்டத்தை விடுங்க, அந்தந்த ஹெச்ஓடி இருக்காங்கல்ல, துறை தலைவர்கள், அவங்க உட்காந்து மாசக்கணக்கில் உட்காந்து யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவங்க தயாராக தான் இருந்தாங்க. பெண்கள் கணிசமாக விஜய்க்கு வாக்களிச்சாங்க. குழந்தைகள் வாக்களிக்கிற உரிமையினா கூட அவர்களாலும் அவருடைய வேண்டுகோளாலும் அவருடைய நிர்பந்தத்தாலும் பெரியவர்கள், அவருடைய அண்ணனோ அக்காவோ அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க ஓட்டு போட. அந்த பிள்ளைங்க குட்டீஸ்க்கும் ஒரு ஸ்கீம் இருக்குன்னு பதவியேற்புலாலேயே சொன்னார், வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு, ஊழல் ஒழிப்புன்னு சொன்னார். அந்த வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு தோணுது. சட்டத்தால் தண்டிக்கப்படுகிற அளவுக்கான குற்றத்தை செய்யலை. ஆனால் ஒரு பொதுவெளியில் என்ன வார்த்தை பண்ணி, நீங்கள் நடிகை பேர்லாம் மறந்து நான் பேரை கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா உதயநிதி அந்த வார்த்தையை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதனால் அந்த வழக்கு கோர்ட்டில் நிற்காதுன்னு நான் சொன்னேன்னா, உதயநிதி அந்த வார்த்தையை சொல்லலை. எதை பண்ணணும் பண்ணக்கூடாங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு தான் நம்புகிறேன் நான் உதயநிதியை பற்றி. அவர் அந்த வார்த்தையை அந்த இடத்தில் தவிர்த்திருக்கணும்னு ஒரு அட்வைஸ் பண்ணலாமே தவிர, பெண்களை இழிவாக பேசினார், என்னத்துக்கு இல்லாத கொண்டாந்து சொருவுறீங்க? எங்கே பேசினாரு? அவருடைய சென்டென்ஸ் எனக்கு சொல்லுங்கள். காலையில் அவர் வீட்டில் போய் போலீஸ் நிற்கிறாங்கன்னு சொன்னபோது உதயநிதி மேலே கோபம் வந்தது எல்லாருக்கும். நேரம் ஆக அவரை கைது பண்ணி திண்டிவான வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு லைவ் காட்ட இந்த அரசினுடைய பழிவாங்கும் குணம் தான் மக்கள் மனசில் ஏறிச்சே தவிர உதயநிதி பேசின வார்த்தை மறந்துடும். அப்போ வணக்கம் சார். வணக்கம். ஸோ எல்லா இடங்களையும் பட்ஜெட் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. டிவிகே அரசின் முதல் பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? பார்க்குறதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லுவோம். ஏன்னா இது நமக்கான பட்ஜெட். விஜய் பிடிக்குது, தாவேகா பிடிக்குது, பிடிக்கல, ரசிகராக இருக்கிறோம், இல்லை ஓட்டு போட்டோம் போடலை, யாராக இருந்தாலும் இது நமக்கான பட்ஜெட் அப்படிங்கிற முறையில் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நிம்மதியாக வாழ விடுங்க, ரொம்ப சுமையை ஏற்றாதீங்க அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச தேவை தான் இன்றைக்கி பப்ளிக் இருக்குது. அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கலாம் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படிலாம் யாருக்கு எந்த அபிலாஷைகளும் கிடையாது. முதல்ல ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பட்ஜெட்னா ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த பொருட்களுக்கெல்லாம் வரி உயர்வு, இந்த பொருட்கள்லாம் வரி குறையுது அப்படின்னு அந்த ஒரு 2 லைனை மட்டும் சாதாரண ஜனங்கள் கவனிப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு அதெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லாமல் போயிடுச்சு. மறைமுகமாக அந்த விலை ஏற்றமோ இறக்கமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நான் கவனித்த விஷயம், சரி ஏதாவது செய்யணுங்கிற சிந்தனை இருக்குங்கிறது ஒன்லைன் நான் ரீட் பண்ண முடியுது. எடுத்தோன்னே எங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு பட்ஜெட் வைக்கிறாங்க. திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறதுல காமராஜர் பெயரில் சில திட்டங்கள் பார்த்தேன், அம்பேத்கருடைய பெயரில் ஒன்று பார்த்தேன், கொள்கை தலைவர்னு அவங்களுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. கொள்கை தலைவர்கள் தான் இல்லை, அவர்கள் வணங்குகிற அவர்கள் மதிக்கிற தலைவர்கள்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. திட்டங்களுக்கு பெயர் வைக்கிற போது ஒன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னு அப்படி அந்த டெசிக்னேஷனோட விட்டு போயிடுறது பெட்டர். அது இல்லை அவங்க அதை காமராஜர்னு மாற்றுறாங்கன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. அது மாதிரி எல்லாருக்கும் வைக்கலாம். இவங்க வெற்றி வெற்றி வெற்றின்னு பல திட்டங்களுக்கு அந்த வார்த்தையை சேர்த்திருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பீரமான வார்த்தை. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நம்ம கட்சி பேரில் அது இருக்குது, நாம் அதை வைக்கலாமான்னு ஒரு சின்ன யோசனை அவங்களுக்கு இருந்திருக்கணும். ஏன்னா சார் வெற்றிங்கிறது உடனே கட்சின்னு எடுத்துக்கலாமா அப்படி நான் சொல்லலை. நான் இப்போவும் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. ஒரு 15 அல்லது 10 இடங்கள் 10 திட்டங்களுக்கு நீங்கள் வெற்றின்னு சேர்த்து ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து வச்சுருக்கிறீங்கன்னா அதை ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணுங்கள். முதலமைச்சர் விஜய் இதை செய்யணும், எனக்காக இல்லை நமக்காக செய்யணும். ஏன்னா ஆக்வர்டாக இருக்குது சில விஷயங்கள்லாம், அந்த காம்பினேஷனே பொருந்தாமல் இருக்குது அந்த வார்த்தை. பல நேரங்கள் சில விஷயங்களுக்கு வெற்றிங்கிற வார்த்தை பரவாயில்ல, தப்பு இல்லை, இருந்துட்டு போட்டுமே. மடிக்கணினி கூட எனக்கு சொல்லி பார்த்தேன், எனக்கு சொல்லும் போதே ஒட்டாத அளவுக்கு சில திட்டங்களில் பர்பஸாக சேர்த்த மாதிரி இருக்கால, சேர்க்கணுமேனு சேர்த்துருக்குறாங்க. அவ்வளவெல்லாம் வேண்டாம், சிறுபிள்ளைத்தனமா தெரியும் சில நேரங்களில். சார் மற்ற கட்சிகள் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த எத்தனை திட்டங்களை நீங்க வெற்றின்னு ப்ரிஃபிக்ஸ் போட்டு திட்டங்களை சேர்த்திருக்கீங்களோ அது முதல்ல A4 ஷீட்ல விஜய் உட்காந்து முதல்ல படிச்சு பார்க்கட்டும்.
அவருக்கு ஏதாவது நெருடுச்சுன்னா சத்தம் இல்லாம அதை மாத்திருங்க. திருப்பி பட்ஜெட்ல கரெக்ஷன் எல்லாம் போடணும் அவசியம் இல்லை, சத்தம் இல்லாம அதை மாத்திருங்க. ஒரு அளவுக்கு மேல வெற்றினா அதுவே ஒரு நல்ல கம்பீரமான வார்த்தைன்னு சொன்னேன். அது எரிச்சல்ல கொண்டு போய் விட்டுறக்கூடாது, அதுக்காக சொன்னேன். சில இடங்கள்ல பொருந்தல. சோ வெற்றி அப்படின்னு பேர் வச்சது தப்புன்னு சொல்றீங்களா? அப்படி நான் சொல்லலையே, இந்த வார்த்தையை வாயில இருந்து வரலையே. கொஞ்சம் பொருந்தாம இருக்கு, எரிச்சல் வர்ற வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். ஒரு பேருக்கு, ஒரு திட்டத்துக்கு 2 திட்டத்துக்கு வச்சீங்கன்னா அது ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஏற்றுக்கொள்ள தகுந்ததா இருக்கும். கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கட்சியுடைய பேரா அது இருக்கிறனால நீங்க ஒரு சுய கட்டுப்பாட்டோட நடந்துட்டு இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் தவிர, மற்றபடி இது கெட்ட வார்த்தையும் இல்லை, தவறான வார்த்தையும் இல்லை, சொல்லக்கூடாத வார்த்தையும் இல்லை. அரசு நிர்வாகங்கிறது ஒவ்வொரு நாள் நகர்வுல தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டை ஒதுக்கியாச்சு, இத்தனை 1000 கோடி ரைட்டு, அதோட ஒரு நாள் கூத்து இல்லையே. 50,000 கோடி ஒரு ஒதுக்கி இருக்கிறாங்க, 44,000 கோடி ஒரு துறைக்கு ஒதுக்கிருக்காங்கன்னா அந்த 44,000 கோடி நம்ம எப்படி செலவிடுறது? நல்ல விஷயம், பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஊழலின் மிகப்பெரிய ஒரு பங்கு அதுக்கு தான் இருக்கு, வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் லஞ்சம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒழிச்சிட்டோன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஆனால் விஜயே அப்படி சொன்னதுனால, முதலமைச்சர் விஜயே அப்படி சொன்னதுனால ஒரு பயமும் ஊடுற வந்துக்கிட்டே இருக்குது. அது அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும். ஜஸ்ட் இதட்டு வாங்கினவங்க அப்புறம் வந்து எப்போ கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்ட அதிகாரிகள், கேட்ட அமைச்சர்கள் கடந்த காலங்களில் இப்போ கொஞ்சம் பயந்து பயந்து இருக்கிறாங்க. அதை வாங்கலாமா கேட்கலாமா, இல்லை இங்கே கொண்டு வராதிங்க அங்கே அங்கே அப்படின்னு சொல்கிற அந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம்தான் விஜய்க்கும் இந்த அரசுக்கும் கிடைச்ச முதல் வெற்றி. ஒளிஞ்சிடுச்சுன்னா நான் நம்பலை, ஒளியவும் ஒளியாது. ஆனால் இவர்கள் இதில் உறுதியாக இருந்தாங்கன்னா குறையும், ஒரு ஸ்டேஜில் போய் எல்லாம் கீழே போய் குறையும். அந்த கட்டுப்பாட்டோடு அவங்க தொடரணும். அமைச்சர்கள் சில பேர் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் யார் சார், எவ்வளோ சார் அப்படிலாம் கேட்காதீங்க. யாரையும் விமர்சி, நான் பத்திரிக்கைக்காரங்க, எல்லாரோடையும் நானும் பேசுவேன். ஆசை இருக்கு, தேவை இருக்கு, அந்த யதார்த்தம் புரிஞ்சவன் தான். என்ன செய்யணும், அதுக்கு முதல் கட்டுப்பாடு எப்படி கண்காணிக்கலாம்னா, ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு ஃபைல் வர்ற தேதி, அவர் கையெழுத்திட்டு அந்த ஃபைல் அந்த அலுவலகத்துலேருந்து வெளியில் போகிற தேதி, இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வாரம் வாரம் கொடுங்கன்னு சும்மா விஜய் ஒரு ஆர்டர் போட்டுமே. இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் போட்டார். ஏன் அதை போட்டார் நான் ஸ்பெல் பண்ணேன். சில உயர் பொறுப்புகளுக்கு சில பணம் விளையாண்டது தெரிஞ்சு போச்சு. அது அந்த மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பத்திரிக்காரன் நான் 35 குறைஞ்சது 35 வருஷம் அதிலே உழல்றவன், காதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு ஒரு முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒவ்வொரு துறையும் குறிப்பிட்டு அந்த உயர் பதவிகளுக்கு மேலே, இந்த பொறுப்புக்கு மேல் பதவி உயர்வோ இடமாறுதலோ முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்துட்டு போகணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அது ஒரு வகையில் ஊழலை ஒழிக்கிறதுக்கான வழின்னு தான் நான் சொல்வேன். அது சிஎம் ஆஃபீஸில் அல்லது முதலமைச்சரை சுற்றி இருப்பவர்கள், முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் ஊழல் செய்யறதுக்கு வழி கொடுக்காமல் இருந்தால் அது ஊழலை அடைப்பதற்கான இன்னொரு வழின்னு நம்ம பாராட்டலாம். ஸோ அமைச்சர்களை அந்த ஃபைல் மூவ்மெண்ட்டை கண்காணித்து வாரம் என் டேபிளில் ரிப்போர்ட்டை வைங்கன்னு சொன்னாலே, அடரா ஃபைலை நம்ம ரொம்ப நாளைக்கு கையில் வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா வந்து சேர்ற வரைக்கும் ஃபைல் சில பேர் கிடப்பில் போட்டிருக்காங்க, இன்றைக்கும் போட்டிருக்கிறாங்க சில அமைச்சர்கள். கவனித்து தான் சொல்கிறேன் நான். அவங்களுக்கு ஒரு பயத்தையும், தவறு செய்கிற அந்த அமைச்சர்கள் தங்களை திருத்திக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிரந்தரமாகவே அமைச்சர்களுக்கு அது ஒரு பயிற்சியாகவே போயிடும். அதுதான் நடைமுறைன்னு ஒரு ஒரு நல்ல ஒரு பாதைக்கு திரும்பிடுவாங்க. அமைச்சரவையே திரும்பும். ஏன்னா கடந்த காலங்களில் தவறுலாம் நடந்தனால நம்ம இதை சொல்கிறோம். அதான் அதில் ஒரு கேள்விதான் சார். எல்லாத்துக்கும் எல்லா துறைகளுக்குமே வந்துட்டு நிதி ஒதுக்கப்பட்டாச்சு. இது நடைமுறைப்படுத்தப்படுமா, சாத்தியமா? நிறைய கேள்விகள் இருக்கு. நடைமுறைப்படுத்தப்படாதெல்லாம் நம்ம ரொம்ப அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். அனுபவமானவங்களும் இருக்கிறாங்க, போக போக கற்றுக்குவாங்க. டெய்லி காலையில் 10 மணிக்கு வந்தால் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காராருன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அவர் ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. அவர் அதிகம் பேசுறது இல்லையே தவிர விஜய் அட்லீஸ்ட் சொல்கிறத கவனிப்பார்ல, ஏதாவது ஒரு சந்தேகமாவது கேட்டிருப்பார்ல, சரிதானா? ஸோ அதே தான் அமைச்சர்களுக்கும் பொருந்தோம். அதிகாரிகள் இருக்கு, நல்ல நல்ல அதிகாரிகள், எல்லா அரசுக்கும் அவங்க பொதுவானவங்க, நல்ல ஆலோசனைகளை சொல்லுவாங்க, நடத்துவாங்கன்னு நம்புவோம், நடத்தட்டும்னு வாழ்த்துவோம், அவநம்பிக்கை வைக்க வேண்டாம். சார், மக்கள் வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட், இப்போ இன்னைக்கு வெளியிட்ட பட்ஜெட் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் அமையுமா? இல்லை அப்படி இல்லைங்க, இந்த ஒரு பட்ஜெட்டோடு இல்லைங்கிறப்ப நான் மக்கள் நம்பிக்கையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, சரியா போச்சா? இப்போ தங்கம் பற்றி ஒரு ஸ்கீம், 8 கிராம் தங்கமா, தாய்மாமன் சீரா இல்லை அண்ணன் சீர். ஏற்கனவே ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் கொடுத்த திட்டம் தான், வேற பெயர் மாற்றி தான் பண்ண. ஏன்னா அதுக்காக எல்லாமே புதுசாலாம் பண்ண முடியாது. போதும்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் என்னவெல்லாம் சேரணுமோ அத்தனையும் 2 திராவிட இயக்கங்களும் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை புதுமைப்படுத்துறது, கூர்மைப்படுத்துறது, மேம்படுத்துறதுன்னு செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள், அவருடைய முன்னோர்கள், அவருடைய கொள்கை தலைவர்களுக்கு தகுந்த மாதிரி பேரும் மாறினாலும் தப்பு இல்லை. அதனால் வேற என்ன பண்ண முடியும்? அதனால அரசு நிர்வாகங்கிறது இல்லை ஒரு அரசினுடைய சாதனைங்கிறது ஒரு பட்ஜெட்டோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. அன்றாட அரசை நடத்துறதுல தான் மக்கள் கவனிப்பாங்க. இது ஒரு நாள் கூத்து. மீதிலாம் அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்குமான ஒரு கண்காணிப்பு கலந்த வேலை தானே தவிர இம்ப்ளிமெண்டேஷன் தானே இனிமேல், எக்ஸிக்யூஷன் தானே இனிமேல்.
இது ஒரு நாள் கூத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறதெல்லாம் ஒரு லாண்ட் ஆர்டரை கட்டுக்குள்ள வச்சு புகார் யார் மேல வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறாரு, யாரையும் தயவுதாட்சியம் பார்க்கறது இல்லைன்னு அந்த பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நாளும் அதுல மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். சார் அதிகமா பார்த்தா வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்துட்டு நிறைய திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல ஆச்சரியம் இல்லையா? அவருடைய வாக்கு வங்கின்னு அவர் நம்புறாருல, நிஜமோ தானே? பெண்கள் தானே அவருக்கு அதிகமா வாக்களிச்சது. ஸ்டாலின் எவ்வளவோ நம்பினார், மகளிர் உரிமை தொகை நம்மளுக்கு கை கொடுக்கும்னு பார்த்தார். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலான குடும்ப தலைவிகளுக்கு அந்த பணம் போய் சேர்ந்தும் கூட பாதி பேர் கூட போட்டாங்களான்னு தெரியும். அதை உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு பெண்கள் கணிசமா விஜய்க்கு வாக்களிச்சாங்க. குழந்தைகள் வாக்களிக்கிற உரிமையினா கூட அவர்களாலும் அவருடைய வேண்டுகோளாலும் அவருடைய நிர்பந்தத்தாலும் பெரியவர்கள், அவருடைய அண்ணனோ அக்காவோ அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க ஓட்டு போட அந்த பிள்ளைங்க குட்டீஸ்க்கும் ஒரு ஸ்கீம் இருக்குன்னு பதவியேற்புலாலேயே சொன்னாரே. சொல்லட்டும், நல்லபடியா செய்யட்டும், நமக்கு அதை பத்தி ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நல்லபடியா நடந்தா அது நமக்கான அரசுன்னு தானே நம்ம சேர்த்து. மகளிர் உரிமை தொகை சொன்னோன்னே இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ அவரும் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார், 2500 ரூபாய் கொடுப்போம், 6 சிலிண்டர் கொடுப்போம். அதை பத்தி எதுவுமே இல்ல. ஏமாற்றமா? நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் எதையாவது ஒரு பணத்தை கடன் வாங்கி தான் கொடுத்துருக்க முடியும். கடந்த 3 மாதங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க? 21,000 கோடி குறைஞ்சபட்சம். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 7,000 ரூபாய் சராசரியா வாங்குறாங்க. அதுல 4,500 ரூபாய் வட்டிக்கே போகுது. இப்ப இவர் இன்னும் வாங்கினாருன்னா இனிமேல் 9,000 மாசம் வாங்குவாங்க. அதுல 5,500 கோடி மாசம் வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த சுமை நமக்கு வேண்டாம். ஆனா வெளிப்படைத்தன்மைங்கிற ஒரு வார்த்தையை விஜய் பயன்படுத்தினார் அதே பதவியேற்பு விழால. என்னை சுத்தி அதிகார மையங்கள் இருக்காது, நான் ஒரு ஆள் தான் பவர் சென்டர், வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு ஊழல் ஒழிப்புன்னு சொன்னார். அந்த வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும்னு தோணுது. எதை வச்சு சொல்றீங்க சார்? அரசாணைகளை முழுசா வெளியிடுறது இல்லை. எதுக்காக இதை செய்யறோம், எதுக்காக செய்யலாம், நான் என்ன செய்ய போறேன், ரகசியத்தையெல்லாம் சொல்ல வேண்டாம். கர்நாடகா போறேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னங்க கௌரவ குறைச்சல்? நீங்க விட வேண்டாம். தமிழக அரசின் செய்தி குறிப்பு, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் கர்நாடக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிற நாளில் முதலமைச்சர் போக திட்டம் இருக்கிறது. முடிஞ்சு போச்சா? அல்லது அவர்கள் நடந்து கொள்றதை பொறுத்து இது மறு ஆய்வு குறிப்பிட்டு ஏதாவது ஒரு மக்களுக்கு நீங்க சொல்லணும்ல, ஆன்சரபிள்ல, அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல. என்னை யாரும் கேட்கக்கூடாது, நாங்க சொல்றது மட்டும்தான் சொல்லுவோங்கிறது எதேச்சதிகாரம். அது வளர்கிற விஜய்க்கு அது நல்லதில்ல அப்படின்னு நான் சொல்றேன். நான் உங்களது பார்வையில இன்னைக்கு அந்த வெளிப்படைத்தன்மையோடு நீங்க அந்த கேள்வி முடிச்சிடுறேன். 2,500 ரூபாய் கொடுக்கணும்னு நான் நல்ல மனசோட சொன்னேன். எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா இங்க வந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரியுது நிதி நிலைமை அவ்வளவுதான் இல்லை. சொன்னா இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாயாவது நான் 500ஆவது சேர்த்து தருவேன், 1000 ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சொல்லி மக்களை ஏமாத்த, அல்லது கொஞ்ச நாள் காத்துருங்க. நீங்க சொன்னா கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்களே. உங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம்னு சொல்ற அளவுக்கெல்லாம் ரீல்ஸை பார்த்ததுனால சொல்றேன். நான் அந்த பொது ஜனங்கள்ல ஒருத்தரா நானும் சொல்றேன், தமிழ்நாட்டு பிரஜையா வெக்கத்தையும் கொஞ்சம் கூச்சத்தையும் தள்ளி வச்சுட்டு என்னால இப்ப தர முடியாது. இந்த அரசுக்கு அது மேலும் சுமையைத்தான் ஏற்படுத்தும். அது மறைமுகமாக உங்கள் மீதே வந்து சுமத்தப்படும். அதனால இப்போதைக்கு இது வேண்டான்னு வெளிப்படையா சொல்லிடணும். 2,500 ரூபாய் கொடுக்காது தப்பே கிடையாது. ஏன்னா கொடுக்க முடியாது. கொடுத்தால் உங்க தலையில என் தலையிலையும் கூடுதல் சுமை வரத்தான் செய்யும். அதுக்கு விஜய் பொறுப்பல்ல. கண்டிப்பா சார். உங்களது பார்வையில இன்னைக்கு போடப்பட்டிருக்கும் பட்ஜெட் வெற்றிகரமான பட்ஜெட்டா இல்ல மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட்டா சார்? அப்படி எல்லாம் கருத்து சொல்ல நம்ம அரசியல்வாதி இல்ல. ஒரு திட்டங்கள்லயும் துறை வாரியாக ஆய்வு கூட்டங்கள் நடந்து முதலமைச்சர் நடத்தின ஆலோசனை கூட்டத்தை விடுங்க, அந்தந்த ஹெச்ஓடி இருக்காங்கல்ல, துறை தலைவர்கள், அவங்க உட்காந்து மாச கணக்குல உட்காந்து யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவங்க தயாரா தான் இருந்தாங்க. அதுல கணக்கு போட்டு சம்பளத்துக்கு எவ்வளவு, கடனுக்கு எவ்வளவு, என்னென்ன எதிர்கால திட்டங்கள், இந்த நிதியாண்டுல என்னவெல்லாம் திட்டங்கள் வச்சிருக்கோம், என்னென்ன கட்டடம் கட்ட போறோம், வாடகை பில்டிங் எப்போ, சொந்த பில்டிங்கா, இந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு ஒரு இடத்த கொண்டு வைக்கிற போது இதை தப்பா போட்டுட்டாங்கன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. எல்லா எதிர்பார்ப்புகளையும் எந்த பட்ஜெட்டாலையும் நிறைவேற்ற முடியாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுங்கிறது ஒரு நாள் கூத்து தான். அன்றாட நிகழ்வு இருக்குல்ல, அன்றாட அரசை நடத்திட்டு போறது, நீங்கள் நடந்து கொள்கிற விதம் பட்ஜெட்டை விட அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் தருவேன். சிறப்பு சார். தமிழ்நாடோட கடன் சுமை வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ அதை வந்துட்டு நார்மல் ஆக்குமா சார் இன்னைக்கு போடப்பட்டிருக்கும் பட்ஜெட்னால அது இது பண்ண முடியாது. ஒரு வருவாயை பெருக்குவதற்கும் செலவினங்களை குறைத்து நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க, மான்டெக்ஸ் கல்வாலியா தலைமையில். போன தடவையே திமுக அரசு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு அறிக்கை கொடுத்தாங்களா கொடுக்கலையா என்ன பண்ணாங்கன்னு வெளியில சொல்லவே இல்லை. ஆனால் வெளிப்படைத்தன்மை என்கிற வார்த்தையை சொன்ன விஜய் அந்த விஷயத்திலும் அல்லது அந்த விஷயத்திலாவது அவர்கள் கொடுக்கிற அறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு, பொது பார்வைக்கு வைக்கணும். அந்த குழுவில் இல்லாத நிபுணத்துவமான வெளியாட்கள் இருப்பாங்க, அவங்க கருத்துக்களை சொல்லட்டும். ஓவராலாக வருவாய் எப்படி பெருக்குன்னு பார்த்து வருவாயை பெருக்க கடன் சுமை குறையும். அது விஜயால மட்டுமே செய்கிற காரியம் அல்ல. ஒவ்வொரு அரசும் வாங்கிக்கிட்டே வந்தாங்க கடன், இவரும் வாங்கி தான் ஆகணும் வேற வழி. அதனால தங்கத்தண்டரசு சவால் விட்டார், கடன் வாங்க இந்த லெவலுக்கு மேலே வாங்க மாட்டோம்னு உங்களால் உறுதி சொல்ல முடியுமான்னா பதிலே இல்லை. ஏன்னா சொல்ல முடியாது, வேற வழி இல்லை.
கடன் வந்து வெக்கப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கன்னா மத்திய அரசே நமக்கு அந்த லிமிட் வைக்கிறாங்க, ரிசர்வ் பேங்க்கும் தான் வைக்கிறாங்க. இந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் வாங்காது. அதுக்குள்ளே தான் தமிழ்நாடு அரசுடைய கடன் சுமை இருக்குங்கிறத திமுகவை விமர்சித்து ப்ரெஸ் மீட் வச்ச கூட அந்த ப்ரெஸ் மீட்லேயே நிதித்துறை செயலாளர் ஒத்துக்கிறார். ஆமாம், அவங்க அந்த வரம்புக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்கன்னு. அப்புறம் அதை பற்றி கவலைப்படணும். சார், நேற்று வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்ததுன்னே சொல்லலாம். நேற்று காலையில் உதயநிதி அவர்கள் கைது. கலவரம் இல்ல, கலைபரம்னு சொல்லலாம். கலைபரம்னு சொல்லலாம். சோ நேற்று காலை உதயநிதி அவர்கள் கைது, விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஈவினிங் வந்து விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்தது. அதை நாம பார்க்கவும் செய்தோம். ஒரு பெண்மணியினுடைய பெயரை குறிப்பிட்டோ அந்த ஒரு கோர்வையா இவர் இப்படி அங்கே இல்லாது இங்கே இவருக்கு இப்படி வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தால் அது முழுமையான குற்றச்செயலா மாறி இருக்கும். அது என்ன சார் 4 வார்த்தை தான் தப்பு இல்ல, ஒரு வார்த்தை எப்படி சார்? ஒரு வார்த்தைனாலும் தப்பு தான், என்ன முழுசா சொல்ல விடுங்க. அவரு இது கோர்ட்ல இந்த கேஸ் நிக்கவே நிக்காது. ஓகே, உதயநிதி சட்டத்தால் தண்டிக்கப்படுகிற அளவுக்கான குற்றத்தை செய்யல. ஆனா ஒரு பொதுவெளியில என்ன வார்த்தை பண்ணு, நீங்க நடிகை பேர்லாம் மறந்து நான் பேரை கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா உதயநிதி அந்த வார்த்தையை சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதனால அந்த வழக்கு கோர்ட்ல நிக்காதுன்னு நான் சொன்னேன்னா உதயநிதி அந்த வார்த்தையை சொல்லலை. ஒரு ட்ரையல் நடந்தா 1 மாசம் கூட நடக்காது இந்த வழக்கு. அந்த அளவுக்கு இவங்களே எடுத்துட்டு போக மாட்டாங்க, அதை விட்டுருங்க. சரி, இப்ப அரெஸ்ட் பண்ணி விடுவிக்கப்பட்டது சொல்லி முடிச்சு சொன்ன கோர்வையா சொன்னாதான் புரியும். அப்போ ஒரு வார்த்தைனால அந்த வார்த்தையை அந்த சூழலில் பயன்படுத்தினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் உதயநிதிக்கு முதிர்ச்சி வந்துடுச்சுன்னு நம்புறேன். ஏன்னா 5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக சில ஆண்டுகள் இருந்தார், நிர்வாகத்தை பார்த்தார். ஒரு பெரும் தலைவர் இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து குழந்தையா வளர்ந்தவர், அந்த அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். கலைஞர் பண்ணாதா இதெல்லாம் இருக்கட்டும், எதை பண்ணணும் பண்ணக்கூடாங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு தான் நம்புறேன் நான் உதயநிதியை பற்றி. அவர் அந்த வார்த்தையை அந்த இடத்தில் தவிர்த்திருக்கணும்னு ஒரு அட்வைஸ் பண்ணலாமே தவிர ஒரு மிக பெரும் போலீஸ் படையை கூட்டிட்டு போய் காலங்காத்தால கதவை தட்டி கைது பண்ணுகிற அளவுக்கான குற்றம் அது அல்ல. சரி, பெண்களை தவறாக பேச அதுதான் நான் சொல்றேன், கண்டிங்கன்னு சொல்றேனே. கைது பண்ற அளவுக்கான குற்றம் அல்ல. பெண்களை எங்க தப்பா பேசுறாங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாதத்துக்கு உங்க வாதத்துக்கு நான் வரேன். ஆபாசமான வார்த்தைகள் இதுதானே நான் சொல்றேன். ஒற்றை வார்த்தைனாலும் தப்பு தான் நான் சொல்லிட்டேன். தலைப்பில் எழுதிக்கோங்க. பெண்களை இழிவாக பேசினார். என்னத்துக்கு இல்லாத கொண்டாந்து சொருவுறீங்க? எங்க பேசினாரு? அவருடைய சென்டென்ஸ் எனக்கு சொல்லுங்க. உதயநிதி பேசின ஒத்தை வார்த்தை அந்த சூழலில் பயன்படுத்திய அது தவறில்லாத நல்ல வார்த்தை தான். அந்த சூழல்ல தப்பான அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் நடந்துகிட்டு தப்புன்னு சொல்றமே தவிர பெண்களை எங்க இழிவுபடுத்தா ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் நான் வெயிட் பண்றேன். தண்ணீர் கேமரா ஓடட்டும். இல்ல சார், தண்ணீர் அப்படின்னு அதுல இருக்கட்டும். அது பெண்களை எங்க இழிவுபடுத்துறது? ஏன் நீங்களாவே அதை போய் பெருசுபடுத்துறீங்க? கடந்து போகணும், உதயநிதியை அம்பலப்படுத்தணும். நீங்க புரியுதுங்களா? வழக்க போட்டுட்டாலே அம்பலப்படுவார் அவர். போதுங்கிற நான் கைது பண்ணுகிற அளவுக்கான வழக்கு அது இல்லை. அதனாலதான் இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே திட்டம் இருக்கா, எதையாவது இந்த பக்கமா திசை திருப்பணும்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களை கைது பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தா ஏன் அதே நோக்கம் விஜய்க்கு இருக்க கூடாது? இல்ல சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு அப்படின்னு கைது பண்ணி எல்லாம் தடுக்க முடியுமா? சரி போறாரு, அடுத்த நாள் பெயில் ஓட போறாங்க. பல்வேறு கருத்துக்கள் வருது இல்ல சார். என்ன காலையில கைது பண்ணாங்க, சாயங்காலம் விடுவிக்கப்பட்டாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். நேற்று இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த போது முதல்ல யார் தெரியுமா இந்த ஆர்குமெண்ட்டை தொடங்கினது? அட்வொகேட் ஜெனரல் தான், பிபி தான் தொடங்க, அரசின் சார்பான வழக்கறிஞர் தான் தொடங்குறாரு. நாங்கள் அவரை விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போகிறோம், ரிமாண்ட் பண்ண மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெயிலில் விடுறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ எதுக்கு போலீஸ் படையை குமிச்சிங்க? இப்போ புரியுதுங்களா? அப்போது உதயநிதி பண்ணது அந்த வார்த்தையை பயன்படுத்தி தவறு. போலீஸ் படையை கொண்டு போய் காலங்காத்தால கதவை தட்டுற அளவுக்கு நடந்து நீலாங்கரை ஏரியாவே கலைபரமாக்கணும். கலைபரங்கிற கலவரம் அல்ல, கலைபரமாக்குறதுக்கு பழி வாங்குற நோக்கம் இருக்குன்னு சொன்னால் அதை யாருமே அவ்வளவு சுலபத்துல மறுக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்போ நீங்க திமுக அதிமுக இந்த அரசியல மாறி மாறி பண்ணவங்க 2 பேருமே அதேதான் இவங்களும் பண்றாங்களா? அப்ப மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த நீங்களும் அதே பாதையில பயணிச்சீங்கன்னா 1.25 கோடி பேர் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களே, அதுல 75 லட்சம் பேர் விட்டுருங்க. நேற்று நடந்த பிறகு ரசிப்பான், உதயநிதி வச்சு தலைவர்னு ரசிப்பான், பொதுமக்கள் முகம் சுழிப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா தனிப்பட்ட பார்வையெல்லாம் தள்ளி வச்சுட்டு காலையில் அவர் வீட்டில் போய் போலீஸ் நிற்கிறாங்கன்னு சொன்னபோது உதயநிதி மேலே கோபம் வந்தது எல்லாருக்கும். ஏன்னா பொதுவெளியில் போய் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அந்த வார்த்தை அந்த ஸ்டாண்டு என்றைக்கும் எப்பயுமே மாறலை. நேரம் ஆக ஆக அவரை கைது பண்ணி திண்டிவான வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. லைவ் காட்ட 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 இந்த அரசினுடைய பழிவாங்கும் குணம் தான் மக்கள் மனசில் ஏறிச்சே தவிர உதயநிதி பேசின வார்த்தை மறந்துடும். அப்போ நான் சொன்னது தெரியுங்களா, வழக்கை போட்டுட்டு விட்டா உதயநிதி அம்பலப்படுவார். அவர் தன்னை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பொது வழியில் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு பாடம் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும்ல. அப்போ நீங்களும் அதே வழியில் போனால் திமுக அதிமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாற்றையா தேடி உங்களை நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. இது நேற்று நடந்த சம்பவம் உதயநிதிக்கு மட்டும் ஒரு பாடம் அல்ல, விஜய்க்கும் ஒரு பாடம் தான்.
கண்டிப்பா சார். ஒரு பக்கம் பார்த்தா அதிமுக சைடு இருந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க கொண்டு வந்த திட்டத்துல டிவிக்கு வந்து அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி அதை அவங்க கொண்டு வந்ததை காமிச்சிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், 2 திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ள போய் சேர்ற மாதிரி 10க்கும் மேற்பட்ட திட்டங்கள் போய் சேர்ந்துச்சு. செருப்பு, யூனிஃபார்ம், சைக்கிள், லேப்டாப்பு, சீப்பு, சொம்பு எல்லாம் கொடுத்தாச்சு. எதுவுமே மீதி இல்லை. அதனால இந்த வார்த்தையை தவிர்க்க முடியாது. ஆனால் லேபிள் ஒட்டிட்டாங்க, லேபிள் அது எல்லா காலத்துலையும் எல்லாருக்கும் தான் பொருந்தும். அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் ஒரு இடம் சொல்லிட்டு விட வேண்டியதுதான். நீங்க புதுசா என்ன சொன்னீங்கன்னு கேளுங்க, இல்லை இதெல்லாம் கொண்டுட்டு வாங்கன்னு சில கோரிக்கைகளை வைங்க. அதை இந்த அரசு பரிசீலிச்சு செஞ்சா நமக்கு சந்தோஷம் தான். தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் டாப் பொசிஷன்ல நிக்கிறதுக்கு காரணம் டிஎம்கே மட்டும்தான். தமிழ்நாடு இவ்வளோ செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் டிஎம்கே மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம், பட்ஜெட்டை பத்தி பேசினதுக்கு அப்புறம் வெளியே வந்து உதயநிதி சார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மைதானா? திமுகவுக்கும் பங்கு இருக்கு. நான் சொன்ன 2 திராவிட இயக்கங்களுடைய அந்த 50-60 ஆண்டுகால ஆட்சியில தான் எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும், எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், தலைப்பை எடுத்துக்கிட்டாலும் அகில இந்திய அளவில் டாப் 5ல நல்ல விஷயத்துல இருப்பாங்க. நல்ல விஷயத்துல. அதுபோல் கெட்ட விஷயங்கள் எடுத்துட்டாலும் நம்ம பாட்டம்ல தான் இருப்போம். இப்போ பெண்கள் பாலியல் சீண்டல்கள், பெண்கள் கற்பழிப்பு அப்படி இப்படின்னு பார்த்து என்ன ஒரு மாநிலத்தில் எத்தனை நடக்குன்னு பார்த்தா யூபி, பீகார்லாம் ஒரு மாதிரி இருந்தோன்னா நம்ம கீழே இருப்போம். நல்ல விஷயங்கள் நீங்கள் எதை எடுத்துட்டாலும், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஹெல்த்து, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அடிப்படை கட்டமைப்பு விஷயங்கள் இருக்குல்ல, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற விஷயங்கள்னு எடுத்துட்டா ஒரு 5-6 துறைகள் அல்லது விஷயங்கள் வரும். டாப் 5ல தமிழ்நாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். காரணம் அதிமுகவும் திமுகவும் தான். உதயநிதி திமுகவினுடைய பொறுப்புல இருக்கிறனால அவர் திமுகன்னு சொல்லிக்கிறாரு. அது எடப்பாடி சொன்னாலும் பொருந்தும். காரணம் எடப்பாடிக்கும் பங்கு இருக்கு, அவரை வழிநடத்திய ஜெயலலிதாவுக்கும் அதுல பங்கு இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் சொல்லுவேன், கலைஞர்கள் அண்ணாவில் தொடங்கி ஸ்டாலின் வரைக்கும் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில தான் இவ்வளவு வளர்ச்சியும். நீங்க மற்ற மாநிலங்களுக்கு சும்மா போயிட்டு வாங்களேன், தமிழ்நாடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு அப்போ புரியும். அது போக்குவரத்து ஆகட்டும், ரோடு ஆகட்டும், பஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு விஓ ஆஃபீஸ் ஆகட்டும், ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒரு போர்டு அங்கே எப்படி இருக்கு, பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் எப்படி இருக்கு, இங்கே எப்படி இருக்கு, நீங்களே பாருங்களேன். இது யாரும் தனிப்பட்ட நபருக்கானது அல்ல. மக்களுடைய அந்த பயமும் கட்டுப்பாடும் கலந்த ஒரு ஒத்துழைப்பும் இதில் அடங்கி இருக்கு. அதுதானே அந்த மக்கள் இருக்கிற மாநிலத்தை ஆண்டாங்க. ஊழலுக்கு ஊழல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு, பழிவாங்கல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நல்ல திட்டங்களும் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுங்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது. அந்த வகையில் உதயநிதி சொன்னது பாதி உண்மை. அது நாங்க மட்டும்தான் காரணம்னு சொன்னதுல என்ன ஏற்புடையதல்ல, திராவிட இயக்கங்கள் காரணம். இப்ப இவர் நல்லா 5 வருஷம் ஆட்சி பண்ணிச்சா வச்சுங்க, அந்த பட்டியல விஜய் சேருவார். இந்த 65 ஆண்டுகால ஆட்சியில திராவிட இயக்கங்களுக்கும் தாவேக ஆட்சிக்கும் பங்கு இருக்குன்னு நல்லா ஆட்சி பண்ணா அவங்களே பட்டியலில் சேர்த்துட்டு போறோம். நமக்கு என்ன காசா பணமா? உண்மையை சொல்றதுல நமக்கு எதுக்கு தயக்கம்? இன்னைக்கு போடப்பட்ட பட்ஜெட்ல இந்த இதுக்கு வந்து கரெக்டான ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? ஆனா கவனிக்க தகுந்த விஷயமா பேர் சூட்டு விஷயத்தான் பார்த்தேன். இப்போ லேபிள் விட்டுறாங்க, பேரை மாத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுல இதை கொஞ்சம் அவங்க தவிர்த்திருக்கணும்னு பாக்குறேன். மற்றபடி ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. பள்ளி அறைகளை, பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்தணும், இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணதான்னு ஒருவேளை திமுக சொன்னால் என்ன மாதிரி நபர்கள் இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்படல. இவங்க அறிவிச்சிருக்காங்கல்ல, அதை நல்ல விதமா பண்ணாங்கன்னா மிக எழுந்து நின்று அவங்களுக்கு சல்யூட் பண்ணலாம். ஏன்னா நீங்க மாணவர்களை விடுங்க, சாதாரண ஒரு இயற்கை உபாதைக்கு அவன் எங்க வேணாலும் போயிடும். பெண்களை நினைச்சு பாருங்க, அது சின்ன குழந்தையாகட்டும், வயசுக்கு வந்த பொண்ணுங்களாகட்டும், +2 வரைக்கும், எல்கேஜி படிக்கிற பொண்ணுல இருந்து +2 படிக்கிற பெண்களை மட்டும் மனசுல வச்சு அந்த கழிப்பறை வசதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிராமங்கள் கூட ஒரு மாதிரி சமாளிக்கலாம். ஆனா நகர்பகுதியில, சின்ன நகரப்பகுதிகளில், மாநகர பகுதிகள் அது இல்லைன்னா என்ன பாடுபடுவாங்க. விஜயினுடைய அந்த சிந்தனை என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு எடுத்துக்கலாம். நல்லபடியா இதை அமல்படுத்தணும். சும்மா ஏதோ ஒரு பேரா டைப் பண்ணோம், அறிவிச்சிட்டோங்கிறதோட நிற்கக்கூடாது. அதை சரியான வகையில் அமல்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் கிளாஸ், சூப்பர் ஸ்கூல், ஏதோ சூப்பர்லாம் வார்த்தைங்க, அந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அதெல்லாம் பெரிய குற்றம் கிடையாது. படிக்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி கூசுது இல்லை, சரிதானா? அதுக்கு சொன்னேன் நான். மற்றபடி அது என்ன கொஞ்சம் கவனிக்க வச்ச திட்டம்னு சொன்னேன். அதுல கவனம் செலுத்துகிற அளவுக்கு நல்லது செய்யணும்னு விஜய்க்கு மனசு இருக்கும், யாருமே மறுக்கலையே. அதிகமா விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் முக்கியமான அமைச்சர்ல, அவர் கேட்டுவான். இப்போ உதயநிதி துணை முதலமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் அந்த துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு அந்த அரசு நிர்வாகத்தை கவனிச்சவங்களுக்கு தெரியும். அப்கோர்ஸ் ஆதவர்ஜுனா இந்த அரசுல ஒரு முக்கியமான முகம். அவர் தனக்கு வேணுங்கிறத கேட்டுவாங்க இருப்பார். அவரே விளையாட்டில் ஆர்வமுள்ள ஒரு அமைச்சர், அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சமூக நலத்துறைக்கு வந்து 4000 கோடி தனித்தனியா கொடுக்கலாம், அந்த அளவுக்குலாம் நம்ம விவாதிக்க வேண்டாம். அதனால மக்களுக்கு ஒன்றும் பெருசாலும் அது மக்களுக்கு அதை பத்தி தேவையும் இல்லை. அதெல்லாம் அரசு நிர்வாகத்துக்கு பயன்படும், அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான ஒரு இதுதான். மக்களுக்கு அவ்வளோலாம் அதுக்கு மேல தேவையில்லை, விட்டுடுங்க. ஒரு துறையிலும் சொல்லப்பட்ட திட்டங்கள் சொன்னபடி நல்ல விதமாக அமலாக்கப்படுகிறதாங்கிற அந்த ஒற்றை வரி தான் நம்ம எல்லோருமே கவனிக்கும். நீங்க எடுத்து சொன்னதுல நிறைய விஷயங்கள் தெளிவா புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.
நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கிரியாஸின் ஏசி மேளா, அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ்.